இப்போ கேள்வி பதிலில் பார்ப்போம். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. இதில் அதிலே விடை குறிப்பிட்டிருக்கு. வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். மெத்த வணிகலன், வணிகலன் அப்படின்னா வணிக கப்பல். இதை இன்னொரு பொருளில் சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களை இதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பெரும் வணிகமும் வராது. ஏன்னா வணிகலன், கலனுங்கிற போது கப்பல் தான். வணிகலன் அப்படின்னா கப்பல் தான். வணிகலன், வணிகம்னு வராது. அப்புறம் வணிகலன், ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன் கிடையாது. இதில் வந்து வணிகலன், வணிகலன்னா கப்பல், வணிகம் செய்யக்கூடிய கலன். வணிக கப்பல்களும் அணிகலன்களும். இதில் அணிகலன்களே நம்மளுக்கு வரலை, அதனால் நம்ம இதையும் எடுத்துக்கிட முடியாது. இதைத்தான் பொருத்தமாக இருக்கும். வணிகலன், வணிக கப்பல்களும். அதற்கு இப்போ இன்னொரு பொருளான ஐம்பெரும் காப்பியங்களும் மதி பாடத்தில் சொல்லியிருக்கு. அடுத்தல பார்த்திங்கன்னா, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. அதாவது இந்த தொடரில் வந்து இந்த அடிக்கோடி, இந்த கோடு போட்டிருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும். எதுக்கு இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இரநீபடி கொடுத்துருக்கு, இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இலையும் சருகும், காய்ந்த இலையும் சாய்ந்த தோகையும். இது நேரடியாக அப்படி குறிக்கலை. இலையும் சருகுன்னு, தோகை வந்து சருகு வராது. அப்புறம் தோகையும் சண்டும் வருது. முதல்ல இலைக்கு தொகைக்கு தான் நம்ம இங்கே பார்க்கணும், பொருள் பார்க்கணும். இலைக்கு வந்து தொகை பொருளாக வராது, தொகைக்கு சண்டு பொருளாக வராது. அப்புறம் இலைக்கு தாள் வருமா, வராது. தாள் வேறு, ஓலை வேறு, தொகை வேறு, எதுவும் வராது. அப்புறம் இலைக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காய்ந்த இலையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சருகு. காய்ந்த தோகை என்ன சொல்லுவோம், சண்டு. அப்போ காய்ந்த இலை சருகு, காய்ந்த தோகை சண்டு. அவ்வளோதான். எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இந்த 4 கொடுத்துருக்காங்க, விடை யாருமே கொடுத்துருக்கு, இருந்தாலும் பார்ப்போம். எந்தமிழ்னா, என் தமிழ்னானா அதாவது என்னுடைய தமிழ்னா அப்படின்னு தான் பொருள். இப்போ என்னுடைய தமிழ்னா அப்படின்னு பொருள் இங்கே வருதா, என் தமிழ்னா. அப்படின்னா எந்த பொருளுமே கிடையாது. என்னுடைய அப்படின்னு வராது, எதுவுமே வராது. அதனால் இது கிடையாது. எந்த தமிழ்னான்னு இதில் வரல. என் தமிழ்னான்னா என்னுடைய தமிழ்நாடு தானே வருது. இல்லை என்னுடைய தமிழ்நாடுங்கிற பொருள் வருதா, வரல. எந்த தமிழ்நாடு தான் வருது. அப்போ இது கிடையாது. இதை பார்ப்போம். எம் தமிழ்னா, இதில் என்ன நம்ம சொன்னோம், என்னுடைய தமிழ்நாடு இதில் வருதா, ஆமாம் வருது. எப்படின்னா எம்முன்னா எம்முடைய, என்னுடைய, ரெண்டுமே பொருள் ஒன்று தான். அதனால் அப்போ இது தான் வருது. என்னுடைய தமிழ்னாங்கிறதுக்கு எம் தமிழ்னா இது தான், எம்முடைய தமிழ்னா இது தான் வருது. அப்போ இதுக்கு விடை இது தான். இதையும் பார்த்துருவோம். எந்தம் தமிழ்னா, எந்தம்னா என்னன்னே தெரியாத மாதிரி இருக்குது. அதனால் தமிழ்னா இதுக்கும் பொருத்தம் இல்லை. அப்போ இது தான் சரி. என்னுடைய தமிழ்னா, எம்முடைய தமிழ்னா அப்படின்னு இந்த இடத்துல வருது. இதில் வந்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாள இணையும் பெயரும் முறையே. தொழிற்பெயர்னா என்னென்னா, ஒரு தொழில் வந்து ஒரு தொழிலை குறிக்கும். ஆனால் இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிக்காது. அப்படி குறித்ததுன்னா அது வந்து வினையாளனையும் பெயர். இப்போ பாடுதல், ஓடுதல், உட்காருதல் அப்படின்னு குறிக்கிறது தான் தொழிற்பெயர். அவன் ஓடினான், அவள் ஓடினாள், ஓடுவாள், அதை குறிக்கிறது தான் வினையாளனையும் பெயர். இப்போ இதில் வந்து பாடிய அப்படிங்கிறது தொழிற்பெயரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் பாடுதல் அப்படின்னு வந்திருந்தால் அது வந்து தொழிற்பெயராக இருக்கும். அதனால் இது தொழிற்பெயர் இல்லை. அதனால் ஆவை நம்ம தவிர்த்திடலாம். ஆவில் பாடல்ங்கிறது தொழிற்பெயர் தான். ஆனால் பாடிய அப்படிங்கிறது வினையாளனையும் பெயரா இல்லை. ஏன்னா பாடியவள், பாடினாள், பாடுகிறாள், பாடுவார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வினையாளனையும் பெயர். இது வந்து சும்மா பாடிய அப்படிங்கிறது தான் இருக்கிறத தவிர இது வந்து வினையாளனையும் பெயர் கிடையாது. கேட்டவங்கிறது தொழிற்பெயராக கிடையாது. ஏன்னா தொழிற்பெயர் அப்படின்னா பொதுவாக தான் சொல்லும். இது வந்து ஆண்பாலோ பெண்பால் பலர்பால் அப்படின்னு இது குறிச்சிருதா. கேட்டவருங்கிறது பலர்பாலோ குறிச்சிருதா. கேட்டவர் கடந்த காலத்தை குறிச்சிருதுல்ல. கேட்டுக்கொண்டிருக்கிறவர், கேட்பவர் அப்படின்னா தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு பேருதில்ல. அதனால் இது தொழிற்பெயர் கிடையாது. அப்போ இதையும் விட்டுடலாம், அடுத்தல வரலாம். இதில் கேட்டவர் மகிழ பாடல் பாடிய பாடல் எது.
இதில் வந்து தொழிற்பெயர் அப்படின்னா பாடல் அப்படின்னா வருதா, நம்ம பாடல், பாடுதல், ஓடல், ஓடுதல் இந்த மாதிரி வரும்போது அப்போ தொழிற்பெயர் இதில் வந்துடுது. வினையாளனின் பெயர் வருதா, கேட்டவர், ஆமாம், கேட்டுதல், கேட்டல், அதில் வந்து அவர் இந்த இது பலர்பால் இதை குறிக்கிறது, கடந்த காலத்தை குறிக்கிறது அப்படின்னா இது வினையாளனையும் பெயர். அப்போ இதுதான் சரியான விடை. அவ்வளோதான். அடுத்தபடி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குலை வகை. இது வந்து குலை, வாழைக்குலை அந்த மாதிரி பேர், மஞ்சள் குலை அந்த மாதிரி பேர். இது வந்து பயிர் வகை கிடையாது. அப்புறம் மணி வகை. மணி வகைனா இது நெல்மணின்னு சொல்லுவாங்களா, நெல்மணிலாம் நம்ம சொல்லுவோம், கண்மணி இந்த நெல்மணிலாம் சொல்லுவோம். இந்த மணி இந்த நெல்லுங்கிறது ஒரு விதை நெல், விதைக்கக்கூடியது, ஒரு விதை மாதிரி. அப்போ வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதுவுமே விதைக்கக்கூடியது தானே. இதுதான் மணி வகை. கொழுந்து வகை கிடையாது. அப்போ இதுதான் சரியான இது. கொழுந்துன்னா வேப்பங்குழுந்து, மாங்குழுந்து இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் மாங்குழுந்து, இது கொழுந்து கிடையாதுல்ல. மாங்குழுந்துன்னா வருது, மிளகாய் கொழுந்துன்னா வருது இல்லைல்ல, இது கிடையாது. இப்படி இலை வகை, விதைன்னு தானே வருது, மிளகாய் இலை, மாங்கொட்டை இலை அப்படின்னு வராதுல்ல, அந்த மாதிரி இதுவும் கிடையாது. அப்போ இதில் மணி வகை அப்படின்னா வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதுதான் மணி வகை. இதுதான் சரியான பதில்.